பைசோன் என்கின்ற இந்த நதியுடைய பெயருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து என்ன செய்கிறது? இந்த நதி எங்க புறப்பட்டு போகிறதா? ஆவிலா. இந்த ஆவிலா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வேதனையை சகிக்கிற அல்லது சோதனையை சகிக்கிற என்கின்ற ஒரு பொருள். இதன் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்ம இடத்துல இருந்து புறப்பட்டு போய் குறைகளை கண்டித்து உணர்த்துகிற, நம்மை சரிப்படுத்துகின்ற ஒரு அனுபவம். நீங்க யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனங்களை பார்த்தீங்கன்னா 16:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த ஏதேன் தோட்டமாகிய உங்களுடைய வாழ்க்கையில இருந்து புறப்பட்டு போகிற அந்த நதி என்ன செய்யும்? முதலாவது போகும்போது இந்த குறைகளை, தவறுகளை என்ன செய்யும்? சுட்டி காண்பிக்கும். அதனாலதான் நீங்க விசுவாசிகள் சில வேளையில மற்றவர்கள் தப்பு பண்ணும்போது, தவறு பண்ணும்போது அவங்களால பொறுத்து கொள்ள முடியல. ஆவியானவரை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் மற்ற இடத்துல பார்க்கும்போது, சில குறைகளை பார்க்கும்போது நம்மளால பொறுமையா இருக்க முடியுதா? இல்ல. காரணம் என்னன்னா, இந்த நதி அதை தான் செய்ய போகுது. இப்படிப்பட்ட ஜனங்கள இடத்துல போனிச்சுன்னா அந்த ஜனங்களை பார்த்தா என்ன செய்யும்? இந்த நதி பேசாம இருக்குமா? இருக்காது. ஏன் இந்த சகோதரன் இப்படி பேசுறாரு? ஏன் இந்த மனுஷன் இப்படி பேசுறாரு? ஏன் இந்த ஊழியக்காரர் அடிக்கடி உங்களை கடிந்து கொள்றாரு? காரணம், உங்களிடத்துல இருக்கிற தப்ப சரிப்படுத்துகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்த அந்த நதி என்ன செய்யுது? அங்க சுத்தி ஓடும். குறைகள் இருக்கிற இடங்களை சுற்றி, வேதனைகள் சகித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை சுற்றி, துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை சுற்றி இந்த நதி என்ன செய்யும்? அப்படியே போகும். நமக்குள்ள இருக்கிற நதி வேதனைகளை சகிக்கிற, துன்பங்களை சகிக்கிற, பலவிதமான இருளிலே இருக்கிற, இருட்டான வாழ்க்கையில இருக்கிற, பாவமான வாழ்க்கையில இருக்கிற இப்படிப்பட்ட இடங்களுக்கு இந்த நதி என்ன செய்யும்?